ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம தாம்பரம்லேருந்து தஞ்சாவூரில் இருக்கிற தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போய்ட்டுருக்கோம். இதுக்கு நம்ம தாம்பரமில் உழவன் எக்ஸ்பிரஸ் தேர்ந்தெடுத்துக்கோம். ஸோ தஞ்சாவூர் ரீச் பண்ணிட்டோம். ஸோ தஞ்சாவூர்லேருந்து நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் வரும். நான் தஞ்சாவூருக்கு முதல் டைம் வரதுனால நடந்தே போகலான்னு ஒரு பிளானில் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மணி பார்த்திங்கன்னா 5:30க்குலாம் எடுத்துகிட்டு வந்து விட்டாங்க. அரௌண்ட் ஒரு 6க்குள்ளே நம்ம வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலை ரீச் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். மார்னிங் வியூ எப்படி இருக்குன்னு தெரில, அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ சோழர்கள் காலகட்டத்தில் இந்த தஞ்சாவூர் தான் சோழர்களோட கேபிட்டலாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் வேறு எந்தத்துக்கெலாம் ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தஞ்சாவூரை தான் ரைஸ் பவுல் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க. பலாப்பழ மரத்தில் செய்யப்படுற அந்த வீணைக்கு இருக்கிற ஃபேமஸ் வந்து வேறு எந்த ஊர்லேயும் கிடையாது. அதே மாதிரி இங்கே இருக்கிற அந்த தலையாட்டு பொம்மை வேறு எந்த ஊர்லேயும் செய்ய முடியாது. இங்கே வேறு என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் ஐடல் ஃபேமஸ். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயமான தஞ்சாவூர் பெயிண்டிங் இந்த ஊரில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ ஸ்டேஷன் ரோட்டில் ரைட்டாக நடந்து வந்துட்டே இருந்தீங்கன்னா இந்த லெஃப்ட் எடுத்து ஒரு 1 கிலோமீட்டர்ஸ் அப்ராக்சிமேட்டாக நடந்து போனீங்கன்னா அதுலேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து கோயில் வந்துடும். ஸோ இந்த தஞ்சாவூர் கோயிலுக்கு நிறைய பேர்கள் இருக்குது. பிரகதீஸ்வரா டெம்பிள் அப்படின்றது சான்ஸ்கிரிட்டில் சொல்கிறாங்க. ஸோ இங்கிலீஷில் பிக் டெம்பிள்னு சொல்கிறாங்க. தமிழில் பெரிய கோவில் அப்படின்னு ஒரு பேர். ஸோ இங்கே நம்ம இப்போ பார்க்குற இந்த என்ட்ரன்ஸ் மரத்தா என்ட்ரன்ஸ். அதுக்கப்புறம் உள்ளே போகிற என்ட்ரன்ஸோட பேர் கேரளாந்தம் திருவாசல். லாஸ்ட்டாக இருக்கிற என்ட்ரன்ஸ் பேர் தான் வந்து ராஜராஜன் திருவாசல். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட பேக்ஸ் அண்ட் சப்பல்ஸ் வைக்கிறதுக்காக இடம் இருக்குது. பேக்ஸுக்கு 20 rupees, சப்பல்ஸுக்கு 1 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்கோம். நம்ம கோயிலுக்குள்ளே வந்துடுவோம். ஸோ இங்கே இருக்கிற இந்த தஞ்சாவூர் பெரிய கோவில் கருங்கல் ப்ளஸ் மிக்சர்ஸ் ஆஃப் வேரியஸ் மெட்டீரியல்ஸை வச்சு ஏஸ்டாக்குன்ற முறையில் வந்து இந்த மாதிரியான அமைப்பில் வந்து கோவிலை கட்டியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் இயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனோட பிறந்த நாள் வந்து இங்கே விமர்சையாக கொண்டாடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே பார்க்க வந்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுதான் ராஜராஜ சோழனால் தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு அமைக்கப்பட்ட நந்தி. கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற அந்த நந்தி வந்து பிற்காலத்தில் வந்த மன்னர்களால் செய்யப்பட்டது. ஸோ இங்கே இந்த மயிலை நம்ம வந்து பார்த்தோம், ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இந்த கோயிலோட கோபுரம் பார்த்திங்கன்னா 216 feet. அதாவது இந்த கோயில் ஒரு 13 பார்ட்ஸாக வந்து டோட்டலாக கட்டியிருக்காங்க. ஸோ இந்த கோயிலோட கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 81 டன். இவ்வளோ பெரிய கல்லை அந்த காலத்திலேயே அவ்வளோ மேலே வைக்கிறதுக்கு எவ்வளோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருப்பாங்க நினச்சி பாருங்க. விநாயகர் கோயில் சர்ஃபோஜி டூன்ற மராத்தா மன்னரால் 18ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு. ஸோ மராத்தாவோட நிறைய ஸ்ட்ரக்சர்ஸை இங்கே நீங்கள் பார்க்க முடியும். கலசத்தில் பொதுவாக வந்து நெல்லை தான் வந்து உள்ளே வைப்பாங்க. ஆனால் இந்த கோயிலோட கோபுரத்தில் இருக்கிற கலசத்தில் வந்து சாமை திணை வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கழுவுறதுக்கு ஒரு கோவில் இருக்குது, அதையும் பாருங்கள். அதையும் பார்த்துட்டு நம்ம அடுத்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அந்த மரத்தை பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து அந்த பெயிண்டிங்ஸ் ஆரம்பிக்குது. சிவனை நோக்கி யாரோ தவம் இருக்கிற மாதிரியும், யானை சிவனுக்கு அபிஷேகம் செய்கிற மாதிரி, அதுக்கப்புறம் கிருஷ்ணர் பிறந்த மாதிரி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஓவியங்களை தீட்டி வச்சுருக்கு. நாயக்கர் காலகட்டத்தில் கட்டப்பட்ட இந்த முருகர் கோயிலையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். இதோட வேலைப்பாடுகள்லாம் வந்து இன்னும் பயங்கரமாக இருக்குது. இங்கே இருக்கிற இந்த முருகர் வந்து 6 முகங்களை கொண்டு 6 முக சாமியாக வந்து காட்சியளிக்கிறாரு. ஸோ இங்கே இருக்கிற இந்த காலை வேலைப்பாடுகள் வந்து வியப்பூட்டும் வகையில் இருக்குது. ஸோ இந்த கோயிலோட மெயின் நந்தியான இந்த நந்தியை வந்து நம்ம பார்க்கலாம். அப்படியே கோயிலுக்குள்ளே வந்தோன்னா 12 அடி உயரம் உள்ள அந்த சிவன் சிலையை பார்த்துட்டு வெளியே வந்திருக்கோம். வந்துட்டு இங்கேருந்து அடுத்து நம்ம இந்த நந்தியை பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்ப போகிறோம். நம்ம பார்க்குற இந்த பிரம்மாண்டமான தஞ்சை பெரிய கோவிலை 1003லேருந்து 1009 சுமார் 6 ஆண்டுகளாக கட்டியிருக்காங்க. ஸோ இந்த நந்தி பார்த்திங்கன்னா 12 அடி உயரம் உள்ள ராஜராஜ சோழனுக்கு பின் வந்தவர்களாக கட்டப்பட்ட நந்தி. இதை பார்த்துட்டு நம்ம வந்து கோயிலோட மேப்பு ப்ளூ பிரிண்ட்டு பார்த்துட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ டைம் பார்த்திங்கன்னா 8:30 ஆகுது. இங்கேருந்து நம்ம அடுத்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பேலஸ். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். See you guys in the next video. Until then, this is Soita Bachirada signing off. Bye guys.